ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூந்தி பொரிக்காமலே ரொம்ப ஈஸியாக இந்த லட்டுவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லட்டு பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1.5 கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு 1.25 கப் தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ ஒரு 1/4 கப் ஊற்றிக்கிறேன். 1.5 கப் கடலை மாவுக்கு இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த மிக்ஸ் ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி இந்த கடலை மாவு மிக்ஸை ஒரு கரண்டியை வச்சு ஊற்றிக்கோங்க. சும்மா ரஃப்பாக அங்கங்கே ஊற்றினா போதும். இந்த மிக்ஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆகி மேலே எலும்பி வர்றப்போ இதை திருப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸ் நல்லா கிறிஸ்பி ஆகிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை எடுத்து தனியாக வச்சிடுறேன். இதே மாதிரி நான் எல்லா மாவையுமே பொரித்து எடுத்துக்கிறேன். மாவை அங்கங்கே நீங்கள் ஊற்றி விடுங்க. ஒரே சைடு ஊற்றினா போண்டா மாதிரி ஆயிரும், உள்ளே வேகாது. நமக்கு இந்த மிக்ஸ் ஈவனாக வெந்து வரணும். இதே மாதிரி நான் எல்லா மாவையுமே பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் பொரித்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடுறேன். நெக்ஸ்ட் இந்த லட்டுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு 3 ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு இதை போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சுகர் சிரப்பில் ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த லட்டுக்கு பாகு பதம் நமக்கு தேவையில்லை. சுகர் நல்லா கரைஞ்சா போதும். இந்த தண்ணியில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதை ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த கடலை மாவை ஃப்ரை பண்ணி ஆற வச்சுருக்குறோம்ல, இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிறேன். குறகுறப்பாக தான் இது இருக்கணும், ஃபைன் பவுடரை அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்போட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற சுகர், அப்புறம் ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு போட்டிருந்தோம்ல, அந்த மிக்ஸையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மிக்ஸை ஆற விட்டுறலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் உலர் திராட்சை ஃப்ரை பண்ணி அதையும் போட்டிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கல்கண்டு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இருபது நிமிஷம் கழித்து கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு இதை ஒரு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எல்லா மாவையுமே நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.